1983ஆம் ஆண்டில் அண்டர் டாக்ஸாக உள்ள போகிற இந்திய அணியினர் முதல் முறையாக வேர்ல்ட் கப்பை வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமாக நிறைய ஸ்டார்கள் எல்லாருமே உருவாகுறாங்க. ஆனால் இந்திய அணியினரால் ஒரு முறை கூட உலகக்கோப்பையை வெல்ல முடியலை. இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் கேப்டனாக பொறுப்பேற்கிறார் MS தோனி. 2007ஆம் ஆண்டில் முதல் முறையாக T20 உலகக்கோப்பை நடக்குது. ரொம்பவுமே யங்ஸ்டரான ஒரு அணியை கூட்டிகிட்டு போயிட்டு கப்பை ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சுட்டு இது நாங்கள் என்னையும் என்னோட டீமையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கான டைம் அப்படின்னு சொல்லி கப்பை ஜெயிச்சுட்டு வர்றாரு. 2011ஆம் ஆண்டுக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி 2010 ஒரு IPL கப், அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் லீக் T20, அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப், திரும்பவுமே IPL கப், இப்படின்ட்டு எக்கச்சக்கமான விக்ட்ரி அந்த ஒரு 2 வருட கேப்பில் தோனியோட பேரில். இது யாராலையுமே அவ்வளோ சிம்பிளாக செய்ய முடியாது. ஆனால் இது ரொம்பவுமே சிம்பிளான விஷயந்தான் அப்படின்னு அவர் செய்து காட்டுறாரு. அதே மாதிரி 2013ஆம் ஆண்டில் சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வின் பண்ணுறாங்க. அந்த போட்டியோட இறுதி கட்டத்தில் கூட தோனியினோட காம்னஸ் மற்றும் கூல்னஸ் தான் அந்த போட்டியை ஜெயிக்க வைக்கிறதுக்கான முக்கிய காரணம். இங்கிலாந்தோட கையில் இருந்த போட்டியை ரொம்பவுமே சாமர்த்தியமாக யோசிச்சு இந்த டைமில் இந்த பவுலரை கூட்டிகிட்டு வந்தால் நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தோனியோட முடிவு தான் அந்த போட்டியிலையும் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. இப்படி எல்லா போட்டியிலையும் கேப்டனாக இருந்ததுக்காக மட்டுமே அவர் கிரெடிட்ஸ் எல்லாத்தையுமே திருடிக்கிறாருன்னு அவர் மேலே ஒரு பழியும் சுமத்தப்படுது. ஆனால் ஒரு கேப்டன் தானே அது எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக்க முடியும். ஒரு போட்டியில் தோற்று போயிட்டா தான் அதுக்கான முழு காரணம் அப்படின்னு முன் வந்து சொல்கிறாரு. அதே ஜெயிச்சா ஓகே, என் டீமில் இருக்கவங்க எல்லாருமே சரியாக வேலை பார்த்தாங்க, அதனால தான் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேப்டனாகவும் தலைவனாகவும் யுகத்திற்கான ஒரு ஆசானாகவும் இந்திய கிரிக்கெட்டை அப்படியே வழிநடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு லெகசியையும் கிரியேட் பண்ணுறாரு. அவரை தொடர்ந்து வர்றவங்க எல்லாருமே, எல்லா கேப்டன்ஸுமே அதே லெகசியை கண்டினியூ பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே உழைக்கிறாங்க. ஸோ என்றைக்குமே இந்திய கிரிக்கெட்டின் நிரந்தர தலைவனாக இருக்கும் MS தோனி அவர்களுக்கு தமிழகமின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.